ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சாண்ட்ராக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களும் வார்த்தை விட்டாங்க, இவங்களும் வார்த்தை விட்டாங்க, ஓகே தான். பட் இருந்தாலும் அதுக்காக அவங்கள இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த கேமில் பிடிச்சி தள்ளணும் அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏன் பிக் பாஸ் இந்த விஷயத்த தடுக்கலை? ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ ஒருத்தவங்க பண்ணி கூட பிக் பாஸ் எதுவும் கேட்க மாட்டாங்களா? இல்லை இது வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? ஏதோ அவங்களுக்கு ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவாங்க? மெடிக்கல் ஃபீல்ட்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இந்தமாரிலாம் இருக்கும்போது வீட்டில் அவங்க வீட்டு சைடில் இருக்கவங்களாம் எப்படி பயப்படுவாங்க? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? திரும்ப திரும்ப இவங்க இந்த தடவை இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் 2 பேர் தான். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் தான் ஓட்டு போட்டு இன்னும் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் இனிமேல் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த ஹெல்ப் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. அதுவே அவங்க 2 பேருக்கு எதனா எப்படி சொல்கிறது, எதிராக பேசுனாங்கன்னா அப்படியே அவங்க 2 பேர் மற்றவங்கள திருப்பிடுவாங்க. இப்படி தான் நடக்குது. ஆனால் இதை உள்ளே இருக்கவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அந்த விக்ரமே பாருங்கள், நீயும் கமருதீனும் பார்வதியும் பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். ஆனால் அடுத்த செகண்டே பார்வதி எப்படி மாறிச்சு? ஆனால் கமருதீன் கூட பார்வதிக்கும் அதுவும் சண்டை போடும்போது அப்போ விக்ரம் சொல்லும்போது நான் அப்படிலாம் கிடையாது, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் இதுவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்வதி ஒரே நாளில் அப்படியே பல்ட்டி அடிச்சிருச்சு. ஆனால் சாண்ட்ராக் அவங்களுக்கு கூட ஹெல்ப்பாக இருந்தாங்க, பார்வதிக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அப்போ அதுக்காண்டி ஏற்றுக்குச்சு. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுனால எப்படி அவங்கள எட்டி உதச்சி தள்ளுது. ஏதோ அவங்களுக்கு ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதை பார்த்தோன்னே அது தள்ளும்போது நினச்சி எனக்கு ரொம்ப பயமாயிடுது. எனக்கு தன்னை மீறி எனக்கு அழுவாக வருது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் என்னவோ சிரிக்கிற, நீ அழுகுற அப்படின்னு. ஐயோ இப்படிலாமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் இந்த வீக்கோட இவங்க 2 பேரும் எலிமினேஷன் பண்ணி அனுப்பிடுங்க ப்ளீஸ். விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இவங்களெல்லாம் உள்ளே வச்சுக்காதீங்க. இந்த தடவையே ஆல்ரெடி பிக் பாஸ் எல்லோரும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்தமாரி கன்சென்ட்ரிங் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. எனக்கு பயமாகவே இருக்குது. இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும். என்ன இப்போ நாளைக்கு இப்போ பார்த்தா அந்த இதே தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. அதை பார்க்கணும்.